இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 தினங்களுக்கு மேல ஆகியுமே கூட இந்த இடமே ரொம்ப ஒரு அலங்கோலமா இருக்குது. சாக்கடை ஒரு ஓடை மாதிரி இருக்கு. அங்க நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. ஒரு பரப்புரை அப்படின்றது எப்படி இருக்கக்கூடாதோ நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டர தமிழன் ஜெஸ்டின். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்க்கும் பொழுது கரூர்ல விஜய் மேற்கொண்ட பரப்புரையினை ஏற்பட்ட அந்த ஒரு மோசமான சம்பவம் நடந்த இடத்துல தான் இப்ப நம்ம இருக்கிறோம். இங்க நம்ம பார்க்கும் பொழுது அன்றைக்கு என்ன நடந்தது, என்னென்ன மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்தது அப்படின்றத இன்றைக்கு வரைக்கும் அது தெரியப்படுத்துற மாதிரியான ஒரு காட்சிகள் தான் இங்க நம்ம காண முடியுது. நீங்களே பார்க்கலாம், ஃபுல்லா செருப்புகளும் நிறைய தாவேக்கா கொடி, நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சில பேருடைய அவங்களுடைய தனிப்பட்ட பொருட்கள், சில 1-2 பைக் பாத்தீங்கன்னா இங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 தினங்களுக்கு மேல ஆகியுமே கூட இந்த இடமே ரொம்ப ஒரு அலங்கோலமா இருக்குது. நிறைய பேர் வெளியூர்ல இருந்து இங்க இதை பார்த்துட்டு போறத காண முடியுது. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா அங்க அந்த ஜென்செட் அங்க இருந்திருக்குது. அந்த மோட்டர் வச்சிருக்காங்க. அங்கதான் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அது போக பாத்தீங்க அப்படின்னா இதை தாண்டி இதற்கு ஆப்போசிட் ரோட்ல சாக்கடை ஒரு ஓடை மாதிரி இருக்கு. அங்க நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. நிறைய பேர்லாம் சொல்லும் போது ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ஒரு குழந்தை எல்லாமே கீழே விழுந்தது கூட தெரியாம எல்லாருமே அது மேல் நடந்து அந்த குழந்தையெல்லாம் இறந்துருக்குது, சிறுவர்கள்லாம் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இது விசாரணைக்காக சிலருடைய இந்த கிரைம் சீனுக்காக பாத்தீங்கன்னா நிறைய அங்கங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஸ்பீக்கர்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி விட்டுட்டாங்க. மேல கொடி, தாவேக்காவினுடைய கொடி இன்னும் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அங்கங்க போஸ்டர் பாத்தீங்கன்னா, டேபிள் இருக்கு. இந்த இடத்தையே அப்படியே பாத்தீங்கன்னா விட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகவும் தாமதமாக வந்தது ஒரு மிக முக்கியமாக ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதே போல காலையிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கூட்டங்கள் இருந்திருக்கிறாங்க. விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள் இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஆட்டங்கள்ல ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா இங்க ஏற்பாட்டுக்காக, அதாவது மக்களுக்கு குடிநீருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இருந்த அந்த ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே டோட்டலா பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல தீந்துருச்சு. இதனால மக்களுக்கு எங்கேயுமே குடிக்கிறதுக்கு நீர் கொடுக்கப்படல. ரோடு ரொம்ப குறுகியலான ரோடு. இந்த ரோட்ல 30,000-40,000 பேர் இங்க வர முடியும், மக்கள்கிட்ட செய்தி இங்க பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சது எந்த அளவுக்கு சரி, இது சரியான முடிவா இருந்திருக்குமா அப்படின்றது அவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இதற்கு முன்னாடியே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இந்த இடத்துல பரப்புரை மேற்கொண்டிருக்கார். அங்க பாத்தீங்கன்னா அந்த அளவு ஒரு வெளிச்சம், மக்கள் சொல்லும் போது அதான் குறிப்பிடுறாங்க, நல்ல வெளிச்சமா இருந்ததுங்க. கீழே குண்டூசி விழுந்தா கூட எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது பார்க்கும் பொழுது இருட்டுங்க, எங்களால என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் இந்த இன்சிடென்ட், இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா அப்படின்னா இந்த மரக்கிளைகள்ல நிறைய பேர் ஏறி இருந்திருக்கிறாங்க. அங்க ஏறும் பொழுது என்ன இருக்கு அப்படின்னா அந்த கிளைகள் கீழே விழுந்து விழுந்திருக்கு. அது விழுகும் போது அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் அடிபட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்தமா ஒரு பரப்புரை அப்படின்றது எப்படி இருக்கக்கூடாதோ அதற்கு ஒரு முன்னுதாரணமா தான் இந்த பரப்புரை இருக்கிறத நாம பார்க்க முடியுது. வரக்கூடிய நாட்கள்ல இது மாதிரியான ஒரு மோசமான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அதே போல அரசாங்கமும் இதற்கு முன்னெடுத்து எந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கணும், எத்தனை பேர் தேவைப்படும், மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உதவிகள் செய்யப்படும், இதனுடைய முன் ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியது எல்லாருக்குமே கட்டாயமாக இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.